ஹரே கிருஷ்ணா. 17 ஸ்லோகம் பார்க்கலாம். ஆத்மசம்போவிதாக ஸ்தப்தாதனமான மதான்விதக யஜந்தி நாம யஞஸ்தே தம்பேனா விதி பூர்வகம். எந்த அதிகாரியையும் சாஸ்திரத்தையும் பொருட்படுத்தாம தங்களையே எல்லாமாக எண்ணிக்கொண்டுள்ள அசுரத்தன்மையினங்க சில சமயங்களில் பெயர் அளவிலான மத சடங்குகளையும் யாகங்களையும் செய்கிறாங்க. அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாதனால இவங்க ரொம்ப திமிர் பிடித்தவர்களாக இருக்காங்க. சிறிது செல்வத்தையும் பொய் கௌரவத்தையும் சேர்த்து கொள்வதனால உண்டாகும் மயக்கமே இதற்கு காரணம். சில சமயங்களில் இதே போல் அசுரர்கள் பிரச்சாரர்களின் வேடத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகிறாங்க. மத சீர்திருத்தவாதிகளாக இல்லைன்னா இறைவனின் அவதாரங்களாக அறியப்படுபவர்களாக ஆறாங்க. இவர்கள் யாகங்களை செய்வதாக படம் காட்டுறாங்க, ஆனால் தேவர்களை வழிபடுறாங்க. இல்லை சுயமாக ஒரு கடவுளை தயார் செய்கிறாங்க. பொதுமக்களோ இவர் கடவுளாக விளம்பரம் செய்து வழிபடுறாங்க. மேலும் மதத்தின் நெறிகளிலும் ஆன்மீக ஞானத்திலும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக மனிதர்களால் இவர்கள் கருதப்படுறாங்க. இவங்க சன்னியாசிகள் அணியும் உடையை ஏற்று அந்த உடையிலே எல்லா அபத்தமான செயல்களையும் ஈடுபடுறாங்க. உண்மையிலேயே இந்த உலகத்தை திறந்தவங்க பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நிறைய இருக்குது. ஆனால் அசுரர்களோ இதற்கு கட்டுப்பாடுகளை சிறிதும் கண்டுகொள்றதே இல்லை. எந்த வழியை ஒருவர் உண்டாக்குகிறாங்களோ அது அவரது சொந்த வழி. அவங்க ஒரு குறிப்பிட்ட வழியை தான் பின்பற்றணும்னு எதுவும் கிடையாது. இப்படி அவங்க நினைக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இருக்கிறது என்று பொருள்படும் அவீதி பூர்வகம் என்னும் சொல்லி இங்கே முக்கியமாக வலியுறுத்தப்படுது. இந்த விஷயங்கள் எப்போதும் அறியாமை மற்றும் மயக்கத்தினால நடக்கிறது. 18 ஸ்லோகம். அகங்காரம் பலம் தர்பம் காம குரோதம் சசம்ஸ்ரிதாக மாம் ஆத்ம பரதே தேஹு பரம் விசந்தோபியா சுசகா. எப்போதும் இறைவனுடைய உயர்நிலைக்கு எதிராக இருக்கும் அசுரத்தன்மையுடைய நபர் சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொள்றதே இல்லை. முழு முதற் கடவுளின் இருப்பின் மீதும் சாஸ்திரங்கள் மீதும் அவங்க பொறாமை கொண்டிருக்காங்க. இதற்கு காரணம் அவங்க பெயரளவு கௌரவமும் அவங்க சேர்த்து வைத்துள்ள செல்வத்தின் பலமையே தான். தற்போதைய வாழ்வு அடுத்த வாழ்விற்கு தயார் செய்வதற்காக என்பதை அவங்களுக்கு தெரியறதில்லை. இது தெரியாத காரணத்தினால பிறரிடம் மட்டும் இல்லாமல் அவங்க தன் மீது பொறாமை கொண்டிருக்காங்க. பிறருடைய உடல்களுக்கு ஹிம்சை செய்து மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடலுக்கும் கூட அவங்க ஹிம்சையை புரிகிறாங்க. முழு முதற் கடவுள் கடவுளின் பரம ஆட்சியை அவங்க கண்டுகொள்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியறதில்லை. சாஸ்திரங்கள் மீதும் முழு முதற் கடவுளின் மீதும் பொறாமை கொண்டுள்ள அவங்க கடவுளின் இருப்பிற்கு எதிராக பொய்யான வாதங்களை முன்வைக்கிறாங்க. சாஸ்திரங்களின் அதிகாரத்தன்மையும் மறுக்கிறாங்க. அவங்க தன்னை சுதந்திரமானவனாகவும் எல்லா செயலிலும் வலிமை வாய்ந்தவனாக எண்ணிக்கொள்றாங்க. பலம் பதவி இல்லைன்னா செல்வத்தில் தனக்கு சமமானவர் வேறு யாருமே இல்லை என்கிறதுனால தான் எப்படி வேணுமானும் செயல்படலான்னு தன்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவரோட புலனின்ப செயல்களின் முன்னேற்ற தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரி யாராவது அவங்களுக்கு இருந்தால் தனது பதவியின் மூலமாக அவங்க வீழ்த்தி விட திட்டங்களும் தீட்டுறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.